வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சியா பிஜேபியிலே தொடர போறாரா? கடந்த 2 நாட்களாக இந்த குழப்பம் தான் இருந்துச்சு. இப்போ இது கிளைமேக்ஸை நோக்கி நகர்ந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி CNN நியூஸ் 18 என்ன செய்தி தெரியுமா வெளியிட்டிருக்காங்க? ராகுல் சிவசங்கர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் தான் CNN நியூஸ் 18 சீஃப் எடிட்டர். அண்ணாமலை எக்ஸிட் ஃபைனல், பிஜேபி RSS அவுட்ரீச் ஃபெயில்ஸ், ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் டுமாரோ அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. அதாவது அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியேறது உறுதியாயிருச்சு, இறுதி முடிவை அண்ணாமலை எடுத்துட்டாரு. பிஜேபி RSS தொடர்ந்து அண்ணாமலை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலகிறதையும் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதையும் அறிவிப்பார் அப்படின்னு ராகுல் சிவசங்கர் பதிவு போட்டிருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காலையிலேருந்து தமிழக மீடியாக்கள் ஒரு விஷயத்தை கிளியராக சொன்னாங்க. அண்ணாமலை பிஜேபியிலிருந்து ரிசைன் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, புது கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிறத எல்லா தமிழக மீடியாக்களும் உறுதிப்படுத்தியிருந்தாங்க. நேஷனல் மீடியாக்கள் மட்டும்தான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நேஷனல் மீடியாக்களும் 1 by 1 தமிழக மீடியாக்கள் மாதிரியே ஆமாங்க நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் ரிசைன் பண்ணுறதை அறிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது செய்தி போட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா மீடியாக்களும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சியாக ஒரு புதிய கட்சியை தொடங்க அண்ணாமலை பிளானில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சி இன்ட்ரெஸ்டாக இருக்குது. தேசிய கட்சிகள் தேசிய பார்வை கொண்டதாக தான் இருக்கணும். பிஜேபி அப்படிப்பட்ட கட்சி தான். காங்கிரஸ் தேசிய கட்சி தான், ஆனால் அவங்களுக்கு தேசிய பார்வையெல்லாம் இல்லை. மாநிலங்கள்லாம் சேர்ந்தது தான் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநில கட்சி ரேஞ்சுக்கு காங்கிரஸ் எப்போவோ இறங்கிட்டாங்க. பாஜகவை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மாநிலங்கள்லாம் சேர்ந்தது தான் நாடுன்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒரு தலைவர் அப்படி சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாடு அதனுடைய நிர்வாக வசதிக்காக பல மாநிலங்களை பிரிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேபி. அதுதான் தேசிய பார்வை கொண்ட தேசிய கட்சி. அண்ணாமலை அது மாதிரியான ஒரு கட்சியை தான் தொடங்க இருக்காரு, தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சி அப்படின்னு அப்டேட் வருது. இப்போ தமிழகத்தை எடுத்துக்கோங்க. வந்தே மாதரம் தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டுச்சுல சமீபத்தில், அதுக்கு எப்படி கலாட்டா பண்ணாங்க மாநில கட்சிகள், திமுக, டிவிகே எல்லாமே அப்படி பஞ்சாயத்து. அது எப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடலை லாஸ்ட் பாடலாம் அப்படின்னு பஞ்சாயத்து. நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம், முதல்ல நாட்டுக்குள்ளே தான் மாநிலம் இருக்குது. அப்போது வந்தே மாதரம் தேசிய கீதம் அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்படுறதுல தப்பு இல்லை, இந்த ஆர்டர் தான் கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஆனால் இதை போல்டாக சொல்கிறதுக்கு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் மாதிரி இருக்காங்க. அண்ணாமலை தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சி அப்படிங்கும்போது நம்ம சொல்கிறத டெஃபினட்டாக அண்ணாமலை போல்டாக சொல்லுவார். வந்தே மாதரம் பாடுறதுல என்ன தப்பு அப்படின்னு போல்டாக கேட்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி கேட்டால் தான் தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சி. கண்டிப்பாக அந்த ரூட்டில் தான் அண்ணன் போவார் அப்படின்னு தோணுது. இப்போ பலர் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணனுடைய 2.0 செகண்ட் இன்னிங்ஸு நாளையிலிருந்து தொடங்குது அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கங்க. கோவையிலையா சென்னையிலையா விரிவான ப்ரெஸ் மீட்டு, எல்லாரும் இப்போ இந்த எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் இதுதான் அப்டேட்டு. திடீர்னு இது மாறுதா அப்படின்லாம் தெரியலை. எதுவாக இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.